வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோன்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். பைன்லேப் பற்றியான ஒரு அப்டேட் இருக்கு. சன் ஃபார்மாவோட புது அக்யூசிஷன் ஒண்ணு இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு டேட்டா இருக்கு. அண்ட் கோல் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ட பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இதெல்லாம் பார்க்கறக்கு முன்னாடி ஈரான், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவோட இந்த பேச்சுவார்த்தைய பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றியான ஒரு அப்டேட்டும் இதில இருக்க போகுது. ஸோ பல அப்டேட்ஸ இந்த இடத்துல நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஈரான் பஞ்சாயத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்த அப்டேட் நேற்று வந்திருந்தது என்னன்னா, ஸோ ஈரான் பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் க்ளோஸ் பண்ணல. அந்த வழியில கப்பல் போக்குவரத்த நாங்க உறுதி செய்றோம். எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கு. எங்க ஆர்மி கிட்ட இருந்துன்ட்டு ட்ரம்ப் தரப்புலருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பெரிய அளவுக்கான பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராடிக்ட்டான ஒரு விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு. இவன் க்ளோஸ் பண்ணிட்டேங்கிறான். அவன் பார்த்தா ஓப்பன்ல இருக்குங்கிறான். அண்ட் இன்னைக்கு சுவிட்சர்லாண்டில பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. ஸோ நியூக்ளியர் ரிலேட்டட் அண்ட் இதில இருக்கக்கூடிய டோல் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த மாரியான லாங் டெர்ம் ஒப்பந்தத்துக்கு ஈரான் வந்து சைன் பண்ணலன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நாங்க அடிப்போம் அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் தரப்புலருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஜேடி வான்ஸ் பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாண்டில இறங்கியிருக்காங்க. ஸோ ஈரான்ல இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அங்க போயிருக்கிறதா தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இழுபறியா தான் இருக்கு இந்த பேச்சுவார்த்தை. ஸோ அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, இந்த டீல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட லெபனான்ல தாக்குதல் நடத்துனாங்க. ஸோ அதில ஒரு பகுதியா அங்க இருக்கக்கூடிய காசா மக்கள் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க நம்ம இந்தியா கிட்ட கூட ரிக்வெஸ்ட் வச்சாங்க. நீங்க உதவி செய்யலைன்னா வேற யார் எங்களுக்கு உதவி செய்வா? ஒரு $100 மில்லியன் மதிப்பிலான உணவுப் பொருட்கள எங்களுக்கு குடுங்க அப்டின்ட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டா இந்தியா குடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. குடுக்கவும் செய்யணும். ஏன்னா, மனிதாபிமான ஒரு அடிப்படையில பல நாடுகளுக்கும் இந்த மாரி கஷ்டத்துல இருக்கும்போது, ஏன் காசாக்கே பார்த்தீங்கன்னா, பலமுறை உதவி செஞ்சிருக்காங்க. திரும்ப உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த நேரத்தில அங்க பார்த்தீங்கன்னா, பெரும் தாக்குதல வந்து இஸ்ரேல் நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்கா நிறுத்துறா அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் சொன்னாலும் கூட, இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவே எதிர்த்து பேசக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்துட்டுருக்கு. ஸோ அமெரிக்காவோட வளர்ச்சியில நாங்க தான் எல்லாத்துலயும் இருக்கோம். உங்களுடைய எல்லா துறையிலயும் நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு மறைமுகமா பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவ த்ரெட்டன் பண்றாங்க. இஸ்ரேல் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலியமா கிளீனா வந்து தெரிய வருது. ஸோ எங்க முடிய போகுது அப்படின்னு தெரியல. என்ன பண்ண போறானுங்க அப்படின்ட்டும் தெரியல. பட் எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரெடியா இருப்போம். நம்ம நினைப்பது என்னைக்கும் நடக்காது. ஸோ நினைப்பது நடக்காமல் இருந்தா, ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்மகிட்ட இருக்கணும். அத மட்டும் மைண்ட்ல வச்சு அதுக்கேற்ற மாரி செயல்பட்டாலே பெரிய ஒரு இழப்பில்லாம ஒரு கரெக்ட்டான ஒரு வழியில நம்ம முடியுங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஓகே. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடான அப்டேட் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸோட இன்ஃப்ளோ பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃப்ளெக்ஸி கேப் இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இந்த மே மாசம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வெறும் பராக்பரைக்ல மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பெரிய ஃப்ளெக்ஸி கேப்பான எஸ்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப்லயும் இன்ஃப்ளோ வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதிகமா ட்ராப் ஆன ஒரு ஃபண்ட் வந்து பராக் பரிக்கா இருக்கு. 2வது HDFCயா இருக்கு. அடுத்தது ஐசிஐசிஐயா இருக்கு. அடுத்தது நிப்பான் போன்ற ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கிறத தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த மாரியான நேரத்தில தான் இன்ஃப்ளோ வந்து அதிகமாகணும். ஆனா இங்க என்ன நடக்குது? ஸோ மார்க்கெட் ஏறும்போது இந்த மாரியான ஃபண்ட்ஸ ஸோ எப்பவுமே இந்த ஃபண்ட்ஸ் எவர் கிரீன் அப்டின்ட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்றாங்க. அதிலயும் குறிப்பா பராக் பரைக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான ஒரு ஃபண்டு. 1,00,000 கோடிக்கு மேல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏயுஎம் பார்க்கும்போது. ஸோ இப்போ இன்ஃப்ளோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மே மாசம் 40% வரைக்கும் ட்ராப் ஆயிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ பராக் பரைக்ல பார்க்கும்போது பெரிய அளவுக்கான இன்ஃப்ளோ ட்ராப் நடந்திருக்கு. 2,463 கோடி இன்ஃப்ளோ வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி மார்ச் அண்ட் ஏப்ரலோட ஆவரேஜ் வந்து ஒரு 3,775 கோடியா இருக்கு. கிட்டத்தட்ட 1,300 கோடி பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ஸோ HDFC பேங்க் ஃப்ளெக்ஸி கேப்புக்கு 1,115 கோடி பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல தெரியுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுவும் குறிப்பா இந்த ஃப்ளெக்ஸி கேப், லார்ஜ் கேப் இந்த மாரியான இடத்துல முதலீடு பண்றதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிளியர் கட்டா வந்து தெரிய வருது. ஸோ எல்லாரும் இல்ல. கண்டிப்பா சில பேர் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா பெரும்பாலான தகவல் நமக்கு இப்ப கிடைச்ச டேட்டாவின் படி பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்துல பேக் அடிக்கிறாங்க இன்வெஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு கிளீனா தெரியுது. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஸோ கடந்த 2 வருடத்துல பார்க்கும்போது, ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப்ல பெரிய அளவுக்கு முதலீடு வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து சிப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பீக் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி நம்ம பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு தான் பண்ணாங்க. அதோட ரிசல்ட் என்ன?
கடந்த 2 வருடத்துல பெரிய ரிட்டர்னை வந்து இந்த ஃப்ளெக்ஸி கேப் டெலிவர் பண்ணல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பராக் பரேக் இத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஏஎம் 1,50,000 கோடி கிட்ட இருக்கு. நான் 1,00,000 கோடி மேலன்னா 1,50,000 கோடி கிட்ட இருக்கு. ஸோ லாஸ்ட் 2 வருட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. 5.5% பார்த்தீங்கன்னா ரிட்டர்னா டெலிவர் பண்ணியிருக்கு. சரி, கடந்த 1 வருடத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தா நெகட்டிவ் ரிட்டர்னை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஃபண்டா இருக்கட்டும், ஒரு சிறந்த பங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கூட நம்ம சரியான நேரத்துல யாரும் வாங்க விருப்பம் இல்லாத சூழ்நிலையில வாங்குனா மட்டும் தான் நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியும். இத தொடர்ந்து வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்றது மட்டும் இல்லாம அதற்கேற்ற மாரி தான் செயல்பட்டுட்டு இருக்கேன். நானே சொல்லிட்டு, நான் எந்த விலையில வேணாலும் வாங்குவேன் அப்படிங்கிற வாங்கக்கூடிய பழக்கம் எனக்கு சுத்தமா வந்து கிடையாது. ஸோ அது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கல. ஸோ மாற ரிஸ்க் அதிகமா இருக்கு. இங்கேருந்து ஒரு பொட்டன்ஷியல் இல்ல அப்படின்னு தெரிஞ்சா, அந்த இடத்துல இருந்து விலகி இருப்பது நம்மள பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ரிஸ்கே இல்லாத ஃபண்ட வந்து சூஸ் பண்ணேன். எது? டிஎஸ்பி கன்சர்வேட்டிவ் ஃபண்ட வந்து சூஸ் பண்ணேன். கரெக்ட்டா ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த டைம்ல இந்த ஃப்ளெக்ஸி கேப் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஸோ இந்த டிஎஸ்பி ஃபண்டோட ரிட்டர்ன் பாருங்க, 2 வருடத்துல 7% மேலான ரிட்டர்ன வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ சேம் டைம் 1 வருட ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா 4% வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ சேஃபர் சைட்ல டீசென்ட்டா நம்மளுடைய பணம் பார்த்தீங்கன்னா, வளர்ந்து கொண்டே வந்துட்டு இருந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம போட்டிருந்தா. பட் இந்த ஃபண்ட்ல எப்பன்னா இல்ல. ஸோ இந்த ஃபண்ட்ல இருந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன். அது உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்னோட ஆக்ஷன் என்னன்னா, ஸோ அடுத்த ஃபண்ட நோக்கி நான் நகர்ந்து போயிட்டேன். அதுதான் லார்ஜ் கேப் ஃபண்ட். அதுவும் குறிப்பா பராக் பரேக் கூட லார்ஜ் கேப் ஃபண்ட நோக்கி தான் வந்து நான் போயிருக்கேன். ஸோ மந்த்லி சிப் ஒரு 5,000 அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் ரொம்ப காலத்துக்கு இல்ல. தெளிவா சொல்லியிருந்தேன். 3 வருட காலத்துக்கு. மேபி இடைப்பட்ட காலத்துல மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு பெரும் சரிவு ஏற்பட்டதுன்னா, லம்ப் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு. பட் இப்ப இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, ஸ்மால் கேப், மிட் கேப் வந்து பெஸ்ட் அப்படின்ட்டு கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா, ஸோ பெரிய அளவுக்கான சரிவு ஸ்மால் கேப், மிட் கேப்ல இல்ல. ஆனா ஆபத்து நிச்சயமா அந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். இத காலம் தான் வந்து நமக்கு தெரியப்படுத்தணும். ஸோ டைம் போக போக தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனா, ஸோ அத நம்ம இப்ப இருந்தே கணிக்க முடியாதுல்ல. ஸோ யாருக்கெல்லாம் ஸ்மால் கேப், மிட் கேப் தோணுதோ அந்த பக்கம் போகிறவங்க போய்க்கலாம். நம்ம யாரையும் வந்து தடுக்கலாம் முடியாது. எல்லாம் அவங்கவங்களுடைய விருப்பம். ஸோ இந்த டைம்ல பார்க்கும்போது எனக்கு லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா, பெட்டரா வந்து ஃபீல் பண்றேன். ஸோ தொடர் சிப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ல நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன மாரியான பலன் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நேரத்துக்கு தகுந்த மாரி சரியான இடத்துல முதலீடு பண்றதுக்கு நம்ம டெஃபினட்டா ட்ரை பண்ணணும். சேம் லைக் ஈக்விட்டில 24 பீக்ல கூட இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு தயாரா இருந்தாங்க. அந்த நேரத்துல நம்ம லிக்விட் ஃபண்ட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண லிக்விட் ஃபண்ட் எனக்கும் அப்பதான் புதுசான ஒரு விஷயம். ஏன்னா, லிக்விட் ஃபண்ட்ல இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்ல. ஸோ நான் வந்து என்கிட்ட கையில ரிசர்வ் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட்டா விட்டுட்டேன். ஸோ இந்த ட்ரேடிங்கே வேணாம்டா சாமி அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கு மாற்றா சரி நம்ம லிக்விட் ஃபண்ட்ல வந்து வைப்போம் அப்படின்ட்டு தான் லிக்விட் ஃபண்ட் பக்கம் வந்து நான் போனேன். ஸோ கடந்த 2 வருடத்துல நல்ல ஒரு அமௌண்ட்டும் நம்மளால சேர்த்த முடிஞ்சது. ஸோ அடுத்த ஒரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி வந்ததுன்னா யூட்டிலைஸ் பண்றதுக்கு அது நமக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்தரா இப்போ வரைக்குமே பெரிய சான்ஸ் எல்லாம் வரல. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல அங்கங்க கிடைச்சாலும் கூட, ஸோ பெரிய ஒரு வாய்ப்பு வரல. நான் பயந்துட்டும் இருக்கேன் மார்க்கெட்ட பார்த்து. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்பட்டதுன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்ட வந்து யூஸ் பண்றதுக்கு நான் டெஃபினட்டா தயங்க மாட்டேங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஃபியூச்சர்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பைன் லேப் பற்றியான அப்டேட்டு. ஸோ இந்த பைன் லேப் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பெரிய அளவுக்கு ரீட்டெயில் இன்வெஸ்டர கவரக்கூடிய ஒரு நிறுவனமா மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஆக்டிஸ் இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னவே முதலீடு பண்ண ஒரு நிறுவனம். ஸோ பேக் பண்ண நிறுவனம் பைன் லேப. ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பைன் லேப் பங்குகள வந்து ஆஃப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. 152 கோடி மதிப்பிலான பங்குகள ஸோ பைன் லேப்ல வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டிஸ் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இந்த பைன் லேப்ப பொறுத்தவரைக்கும் இந்த பிஓஎஸ் டிவைசஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா இவங்களுடைய கான்சன்ட்ரேட் எங்க இருக்குன்னு நான் பார்த்தேன். ஸோ குறிப்பா இவங்களுடைய கான்சன்ட்ரேட் பார்க்கும்போது என்டர்பிரைசஸ தான் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ பல சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க இன்பில்ட் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இதன் மூலியமா பெரும் என்டர்பிரைசஸ்க்கு பார்க்கும்போது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. ஸோ டிமார்ட், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ரீட்டெயில் போன்ற பெரும் ரீட்டெயில் நிறுவனங்கள் எல்லாம் இந்த பைன் லேபோட பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்றதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சேம் இதே இதே ஒரு செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் பேடிஎம் வந்து இருக்காங்க. ஸோ பேடிஎம்மோட ஃபோக்கஸ் ஏரியா எங்க இருக்கு? அவங்க சின்ன சின்ன பிசினஸ தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது நம்ம கடை, பெட்ரோல் பங்க்கு, ஸோ சிறு சிறு வியாபாரிகள தான் அவங்க பெரிய அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய இடமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மல்டி கரன்சிலலாம் பெருசா பேடிஎம் இல்ல. பட் பைன் லேப் இருக்காங்க. அண்டு அவங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ் பார்க்கும்போதும்
இந்த ஆரக்கிள் பேஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்டர்பிரைசஸ்க்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கு. பட் பேடிஎம்ட்ட அதெல்லாம் இல்ல. பட் இப்போ பேடிஎம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்-ஹவுஸ் சாஃப்ட்வேர் இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்டர்பிரைசஸ பார்த்தீங்கன்னா, பேடிஎம்மும் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இத வந்து நம்ம கண்டிப்பா லேஸ்ல எடுத்துக்க கூடாது. ஸோ பேடிஎம் தானே, இவன் விளங்க போறான் அப்படின்னு நம்ம நெனச்சுக்க கூடாது. ஸோ வாங்குறோம் வாங்கல 2வது. ஸோ இப்போ நம்ம பைன் லேப வாங்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஸோ காம்படிட்டர வந்து நம்ம கண்காணிக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. ஸோ காம்படிட்டர் என்ன பண்றாங்கிறத நம்ம கண்டிப்பா கண்காணிக்கணும். இவன் இல்லனா பேங்க்ரப்ட் ஆயிருவான் அப்படின்னு நம்ம நெனச்சு அசால்ட்டா விட்டோம்னா, அது நாளைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆபத்தா மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணுங்க. ஸோ இந்த என்டர்பிரைசஸ்குள்ள நுழையிறதுக்கு பேடிஎம் பார்த்தீங்கன்னா, நல்ல கடுமையான ஒரு வேலைய வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ மேபி வந்து நுழையலாம். நுழைஞ்சால் காம்படிஷன் அதிகமாகும். ஸோ இவங்க எப்படி இஎம்ஐ வந்து போடுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ல அதே ஆப்ஷன் எல்லாம் பேடிஎம்லயும் இருக்கு. ஸோ இவங்க லார்ஜ் பேங்க்ஸ் கூட டை அப்ஸ வந்து ரொம்ப நல்லா உறுதி பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டயும் பேங்க்ஸோட டை அப்ஸ் இருக்கு. பட் இன்னும் அத வந்து அதிகப்படுத்துவாங்க. படுத்த முடியாதுன்ட்டு இல்ல, படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த மாரியான ஒரு வேல்யூவேஷன்ல இந்த மாரியான பங்க வந்து நம்ம துரத்தி போறது ரொம்ப வந்து ஆபத்து அப்படின்னு தான் என் பார்வையில இருந்து நான் பார்க்குறேன். ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பங்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சரிவ குடுத்துட்டுருக்கு. ₹240 கிட்ட இருந்தது இப்போ ஒரு 150 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹100 கிட்ட ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பைன் லேப்ல ஏற்பட்டிருக்கு. இதனால அட்ராக்டிவா இருக்கலாம். மேபி இத பற்றி யாராச்சும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டர் தொடர்ந்து இந்த பங்க பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பக்கம் இந்த பங்க பற்றி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா என்னால உணர முடியும். ஏன்னா, 4 வருடம் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பல கமெண்ட் செக்ஷனையும் நான் பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்கேன். ஸோ எல்லாத்துலயுமே இந்த மாரி நடக்குதுன்னா, ஸோ பின்னாடியே வந்து ஒருத்தர் போட்டுருவாரு. இந்த நிறுவனத்த அவங்க பேசியிருக்காங்க அப்படின்ட்டு கமெண்ட்ட போடுவாங்க. ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ கேர்ஃபுல்லா வந்து இருங்க. பேர கேட்டுட்டு ஸோ சூப்பர் அப்படின்ட்டு நம்ம போய் முதலீடு பண்ணுனோம்னா, ஆபத்துல மாட்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இது என்னுடைய அப்சர்வேஷன். அத இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மாட்ட இருந்த அப்டேட்டு. சன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா, ஒரு 271,00,00,000 மதிப்புல இந்த இன்னோவ் கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்த வந்து வாங்குறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ரெகுலேட்டரி அப்ரூவல் வந்து இருக்கு. நம் நாட்டு நிறுவனம் தான் இந்த இன்னோவ் கேர். ஸோ இது சன் ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும் ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். அவங்களுடைய மார்க்கெட்டிங் இவங்க பயன்படுத்த முடியும். அண்ட் பார்மாசூட்டிக்கல், நியூட்ராசிட்டிக்கல்ல இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அவங்க போர்ட்ஃபோலியோவ அப்படின்ட்டு சன் ஃபார்மா நம்புறாங்க. இது சன் ஃபார்மாக்கு நல்ல விஷயம். இப்போதான் ஆர்கன் வாங்குனாங்க. ஸோ வாங்குறதுக்கான ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஃபண்ட பார்த்தீங்கன்னா, யார் யார் குடுக்க போறாங்கங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அடுத்து ஒரு அக்யூசிஷன் நடக்குது. இது ரொம்ப சின்ன அக்யூசிஷன். ஈஸியா முடிச்சுருவாங்க சன் ஃபார்மா அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஸோ ரிலையன்ஸ் கிட்ட இருந்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜியோ ஸ்டார் ரிலேட்டடான அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி வந்தது தான். நான் ஒன் பை ஒன்னா வந்து உங்க கூட கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதில நம்ம இவங்களுடைய ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கான், ஸோ இவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆர்டிக்கலா டீட்டெயில்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து அத பார்க்க போறதில்ல. ஸோ அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஜாம்ஸ் அப்படின்னு ஒண்ண வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இந்த ஏஜிஎம்ல. ஜாம்ஸ்னா என்ன? ஸோ இந்த ஜியோவோட ஏஐ கன்டென்ட்ட தான் வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஸ்கிரிப்ட்லேருந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்ட்டு ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏஐ ஜெனரேட்டடா இருக்க போகுது. ஸோ அடுத்த ஒரு கன்டென்ட் புஷ்ஷிங் பார்த்தீங்கன்னா, ஏஐய பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்ட்டு உறுதி அளிச்சுட்டாங்க. ஆல்ரெடி ஜியோ ஹாட்ஸ்டார் கூட சாட் ஜிபிடிய பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா இன்னும் பல விஷயங்கள இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த தட்கா அப்படின்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் எபிசோட் இருக்கக்கூடிய ஒரு சீரிஸ் அவங்க லான்ச் பண்ணாங்க. அதோட வெற்றியும் ரொம்ப அதிகமா இருக்கு. 100 மில்லியன் பார்வையாளர்கள் வந்து அத பார்த்துருக்கிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில நல்ல வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ ஸ்டாருக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம கவனிப்போம். என்னென்ன மாற்றங்கள் நடக்குது இந்த குழுமத்தில அப்படிங்கிறத பற்றி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோல் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ட பற்றி நம்ம பார்க்க போறோம். ஸோ இத பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாரத் கோல் கேசிஃபிகேஷன் அண்ட் கெமிக்கல் லிமிடெட். ஸோ இது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் தான். ஸோ கோல் இந்தியா அண்ட் பெல் பெல்லுன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேத்துக்கு இடையிலான ஒரு ஜாயின்ட் வென்ச்சர். இதில கோல் இந்தியா தான் அதிகப்படியான பங்குகள வைக்க போறாங்க. 51% பங்குகள் கோல் இந்தியா கிட்ட இருக்க போகுது. ஒரு 25,000 கோடி மதிப்பிலான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஸோ யார் நாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒடிஷால இப்போ பண்ணியிருக்காங்க. மோடி அவர்கள், அடுத்தது குடியரசுத் தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து இத வந்து நடத்தியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டேட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் இதில் கலந்துருக்காங்க. ஸோ விரைவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படியே ஸ்லோவா நடக்கும். இன்னும் வரக்கூடிய சில ஆண்டுகள்ல 2, 3 ஆண்டுகள்ல இந்த ப்ராஜெக்ட் கமர்ஷியலைஸ் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த கட்டத்த நோக்கி, புது ஆப்பர்ச்சுனிட்டீஸ நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு நம் நாடு அப்படிங்கிறது கிளியர் கட்டா வந்து தெரியுது. ஸோ இதன் மூலியமா கம்பெனிஸும் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாற்றங்கள் நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.